இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊர் பக்கம் வந்திருந்தோம். ஊர் பக்கம் வந்தால் புதுசாக ஹார்பர் கட்டியிருந்தாங்க. ஹார்பர் சைடுலேயே நடந்து போனால் ஃபுல்லாக மீனை பார்த்தா நம்ம கை சும்மா இருக்குமா, உடனே தூண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதான் நம்மளுடைய அருமையான தூண்டி. நான் மட்டும்தான் தூண்டி போடுறதா பிளானு. தூண்டி போட்டுட்டு இருக்கும்போதே பசங்களும் வந்துட்டானுங்க. ஸோ ஒரு தூண்டியை ஸ்ப்ரெட் பண்ணி 4ஆக பிரித்து போட்டுட்ருக்கோம். இங்கே 4 பேர் தூண்டி போடுறோம். 2 பேர் வந்து தூண்டிக்கு தேவையான இறைய பிடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக ஆச்சு. நாங்களும் தூண்டியை மாற்றி மாற்றி போடுறோம். ஒரு மீன் கூட கடிக்க மாட்டேங்குது. அதோட தான் ஒரு முடிவு பண்ணோம். தூண்டியோட டைப்பை மாற்றிட வேண்டியதான். அதாவது கல்லுலேருந்து கட்டைக்கு மாற்றிட வேண்டியதான். அது எப்படின்னா தண்ணிக்குள்ளே தாடுற தூண்டி. இது வந்து எப்படின்னா மிதவை தூண்டி. இது மேலேயே மிதக்கும். ஸோ மீன் கடித்தாலும் உடனே அது வந்து தெரிஞ்சிடும். இந்த டைப்புக்கும் அந்த டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கல் தூண்டின்னு சொல்லும்போது தண்ணிக்கு அடியில், அதாவது ஆழத்தில் இருக்கிற மீன்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த தூண்டியில் அப்படி இல்லை. இந்த தூண்டியில் எப்படின்னா மேலே உள்ள மீனும் கிடைக்கும், கொஞ்சம் தூண்டியை இறக்கி கட்டியிருந்தால் தண்ணியில் அடியில் உள்ள மீனும் கிடைக்கும். சரி, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கெட்டியாச்சு. வாங்க கெட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். தூண்டியை மாற்றி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல மீன் ஒன்று சிக்கிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோவில் கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஓகே, ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.